guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஆரா 10க்கு 10 மீசை முறுக்கு 2 படத்துல இருந்து அந்த சாங் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் வீக்லயே நடுவில் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே காலேஜ் போயிட்டு வரதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸாம் வேறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ ஓகே, எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு ஒரு வீக்கெண்ட் டைமில் பார்த்து பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆரா 10க்கு 10 அப்புறம் சாயபியங்கர் ப்ரோ வேறு இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பவளமல்லின்னு சொல்லிட்டு. அந்த சாங் எப்படி ரியாக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஸோ மொத்தமாக இன்றைக்கே ரியாக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சாங் இன்னும் நான் ஃபுல்லாக கேட்கல. ரீல்ஸில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கிளிப் மட்டும் தான் நான் பார்த்தேனே தவிர்த்து ஃபுல் சாங் நான் இன்னும் கேட்கல. ரியாக்ஷனுக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோம், அங்கே ரியாக்ட் பண்ணிடலாம். வர்த்து வருமா வர்த்து அசித்து இதான் நான் பார்த்தேன் ரீல்ஸில். எங்கேயோ பார்த்துருக்கேன் இவங்க. ஆர்சிபிக்கே காலம் வருது, எனக்கு என்ன கருத்தலாம். லிரிக்ஸ் செம்ம ஃபன்னாக எழுதியிருக்காங்க. தக்கு தியேட்டர்லாம் பயங்கரமாக இருக்கும் பாரு. அப்படியே கான்செப்ட் மாதிரி இருக்கும். டிஜே ஜீவாவா? கிருத்திகா, ஓகே தெரியும். எங்கே பார்த்தேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ அந்த ஹீரோயின் வந்து எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. பேர் பார்த்தேன் கிருத்திகா. அது இந்த பிரபாஸ் சார் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும். அது வந்து பிரபாஸ் சார் வந்து கேட்பார். இவங்களும் இருப்பாங்க அந்த படத்தில், ஹீரோ நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹீரோ கூட உட்காந்துருப்பாங்க. பிரபாஸ் சார் வந்து உட்காந்துருப்பார். பிரபாஸ் சார் வந்து அம்மா பேரண்டின்னு கேட்ட உடனே, ஹாய் சார், ஐம் கிருத்திகா ஃப்ரம் நியூ டெல்லி அப்படின்வாங்க. உடனே பிரபாஸ் சார் வந்து, ஹாய் மேடம், ஐம் பிரபாஸ் ஃப்ரம் மோகுல்தூர். அப்படியே அவருமே அதே மாதிரி பேசுவார். அது அந்த இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் எனக்கு ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆச்சு இதில் பார்க்கும்போது. ஸோ கிருத்திகா நாங்கள் பேர் பார்த்து ஞாபகம் இருந்துச்சு. ஆல்ரைட். சாங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைப்பாக இருக்குது. அந்த டிஜே ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நான் பேர் வந்து டிஜே ஜீவா. அவரோட ஃப்ரெண்டு பேர் தான் ஜீவா. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற வண்ணமா அவரோட பேர் ஜீவான்னு வச்சுருக்கலாம். ஸோ ஓகே, அது வந்து பீரியடிக் ஃபிலிம் மாதிரி காமிச்சிருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா டிஜே ஸ்டைலில் ரொம்ப மாடர்ன் டைம்லைனில் வருது. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல எந்த மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லி. அப்பா பையனா இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேவா சாரோட லைஃப் ஸ்டோரின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து கானா பாட்டு எப்படி அவர் மேலே எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப போராடினாரோ, இங்கே வந்து கானா பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹிப்ஹாப்பை உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஹிப்ஹாப்பை வந்து ஒருத்தர் அந்த 90 ஸ்டைலில் எப்படி மேலே எடுத்துகிட்டு வரதுக்கு போராடுறா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இது இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் தேவா சாரோட லைஃப் ஸ்டோரி. அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். அண்ட் சாங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்ல வைபாக இருக்குது. நடுவில் வந்து அந்த லிரிக்ஸ்லாம் செம்ம ஃபன்னாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்சிபிக்கே காலம் வருது, எனக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நல்லா இருக்குது, அதெல்லாம் ஃபன்னாக இருக்குது. அண்ட் அந்த ஹுக் ஸ்டெப் கூட அந்த ஆரா 10க்கு 10 அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பழைய ஆதினாவோட வைப் வந்து மிஸ் ஆகுதுங்க. என்னன்னு தெரில. ஏன்னா அந்த ஒரு மியூசியம் முறுக்கு 1ல் வந்து மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் அந்த சாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலுத்து போய் சிலரெல்லாம் விட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும். அந்த வைப் வந்து எனக்கு இதில் கிடைக்கல. அது எல்லா பாட்டுலையுமே இருக்குமா, எப்படி தான் சாங்ஸ் இருக்க போகுதுன்றது வந்து நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா 10 சாங்ஸ் இருக்குது படத்தில். 10 பாட்டு தேட்டரே வந்து கான்சர்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்மால். ஸோ அதனால் நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு சாங்கை வச்சுட்டு.
மற்ற சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு அந்த வைப் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைச்சாகணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து சாங்ஸ் கேட்கும்போது எனக்கு அந்த வைப் வந்து கனெக்ட் ஆகிடும், கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இதை வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.